ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் 24 பாஸ் ஆன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் திவ்யாவும் கனி ஒரு பக்கம் புலம்ப, ஒரு பக்கம் அமித்துக்கிட்ட வந்து சாரி கேட்க சாண்ட்ரா, இன்னொரு பக்கம் பிரஜனும் சாண்ட்ராவும் உலகத்தில் இருக்க நல்லவங்க தான் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 மிக்சர் பாஸாக தான் ஆகிட்டு இருக்கு. பட் சாண்ட்ரா வந்த பிறகு திருப்பி பற்றிக்கிச்சு கொஞ்சம். ஏன்னா வந்துக்கிட்டு ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல, பட் அவங்க வந்து தான் பண்ணது எல்லாம் கரெக்ட், மிச்சவங்கெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற அந்த ஒரு ஜேர்னலில் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக ஸ்கூபி டூ அப்படின்னு சொன்னது நான் வந்து பெருசாக சொல்லலை. அது வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான் சொல்லி சுபிக்ஸா கிட்ட வந்து கேட்டதாக இருக்கட்டும், அமித் கிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை. ஏன்னா சிவரஞ்சனி தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கேம் லாஸ் ஆனதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து போய் சாண்ட்ரா கிட்ட உட்காராதீங்க, பாரதி கிட்ட உட்காராதீங்கன்ட்டு அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. ப்ளஸ் சாண்ட்ராவும் வந்து அமித்தை ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவர் வந்து பீன் பேக் போட்டு வந்து உட்காராரு அப்படின்ற மாதிரி அது ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லியிருப்பாரு. சாண்ட்ராவை நம்பலையா அவர், இந்த மாதிரி ஒரு கேம் ஆடினாலும் கேமில் போட்டு விட்டுருவா, அந்த மாதிரி போய் அழுதுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தார்ல. அது இவளுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு போல சாண்ட்ராக்கு. அதனால் அவர் அப்படி சொன்னால் இது வந்து ஜாலியான ஒரு கலாய் தான். 2 பேரும் வந்து மாற்றி கலாய்ச்சிட்டோம். இல்லைம்மா என் பொசிஷனில் இருந்து பாரு, அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ஓ சாரி எனக்கு புரிஞ்சிச்சு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டா சாண்ட்ரா. சரியா, ஏன்னா அந்த இடம் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. 2 பேரும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அவங்க ஒரு ஹர்ட் பண்ணியிருக்காரு, இவங்களும் ஒரு ஹர்ட் ஆகிருக்காங்க. அதனால் அது 2 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மேட்ரு இல்லை. அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வந்த நம்ம சாண்ட்ராவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பிரஜனாக இருக்கட்டும் உள்ளே வராங்களா. திவ்யா கிட்டேயும் கனிக்கிட்டையும் பேசவே இல்லை. புருஷனுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறாங்க. திவ்யா கனி இந்த சைடு என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பார்வதி அந்த ஒரு மேட்டரில் சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கிளவின்னு சொல்லியிருப்பான். சரியா, சாண்ட்ரா அதை வந்து ஆமான்னு சொல்லி, அப்போ பார்வதி நான் எனக்கு என்ன தான் இருந்தாலும் கேம் தான் ஆடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் வார்த்தை சொல்லும்போது அவள் கண்ட்ரோல் பண்ணல அந்த இடத்துல கிளவின்ட்டு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி கூட அது அவளோட இது. பட் எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கார் டாஸ்கே வெளியே சொல்ல முடியல கனியால், அதுவே எனக்கு ஃபேக்காக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க கனி. சரியா, இவங்களும் திவ்யா வந்து எனக்கும் அப்படி தான் தோணுது. எனக்கு வியானா வந்து அந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் ஒன்று கூட சேர்ந்து நான் இருப்பேன், இல்லைன்னா ஒன்று தூக்கி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாத வரைக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் அவங்க மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. பட் இப்போ வந்து எனக்கும் அப்படி தான் தோணுது. கார் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு நாடகம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் உள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. அரோராவுக்கும் விக்ரமுக்கும் இதுதான் தோணுது. பட் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடாது, வெளியே போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ கடைசி நேரத்தில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இவங்க 2 நேரம் தான் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அது என்ன உடைக்கிறா அப்படின்னா, இது தெரியுமா சாண்ட்ரா ட்ரிகர் ஆகிருக்கு. சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காவ இவங்க 2 ஒரே ராசி போல், யாருன்னா பிரஜனும் திவ்யாவும். அதனால் நான் உள்ளே வரப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், பிரஜன் வந்து எனக்கு ரொம்ப வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் உள்ளே வந்தனால எனக்கு வந்து எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்கா போல தெரியுது, சும்மா விளையாட்டா. அதை இந்த சாண்ட்ரா லூஸ் எடுத்துகிட்டு போய் வியானா கிட்ட சொல்லியிருக்கு போல். இப்போ அது மாட்டிக்கிச்சு. இப்போ வாழ்க்கை போச்சு, முடிஞ்சிச்சு. சீன் இருக்குது பாருங்கள். சொல்லிடுச்சா உடனே அதை வச்சு இவ வந்து திருப்பி விட்டா மாதிரி அவன் வந்து இதை பண்ணிட்டான். அதனால தான் மூஞ்சை காட்டிகிட்டே இருக்கா. பிரச்சனை வந்து வளைச்சி போட்டுருவான்னு சொல்லி மூஞ்சை காட்டிகிட்டு இருக்கா. உடனே கனி வந்து உடைக்கிறாங்க. ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அம்மா பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னவங்க மிச்ச டாஸ்க்லாம் அப்போ உங்கள் பிள்ளைங்க பார்க்கலையா? சபரி அடிக்கும்போது நீங்களே சொன்னீங்க மூஞ்சில் அடின்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் வந்து உங்கள் பிள்ளை பார்க்கலையா? அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அப்போ அது தோணாத தப்பா அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. அந்த இடத்துல உடச்சி நான் எனக்கு பேசினாங்கல்ல, என் பிள்ளைய வச்சு பேசிட்டீங்கன்ட்டு, அதுக்கு நான் வந்து சாரி கேட்டதை நீங்கள் திருப்பி அதை வேல்யூ பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தீங்களா, அதை நான் கேட்பேன் கனி. நான் அதை கேட்பேன் கண்டிப்பாக அவங்ககிட்ட. அதை கேட்காம வரமாட்டேன்னு சொல்லி கனி ஒரு பக்கம் சாண்ட்ரா துரத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவ்யா வந்து அது என்ன பொசசிவ், என்ன சொல்ல முடியாத விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 புருஷன் முன்னாடி உட்காந்து என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அதுதான் காலத்தின் கொடுமை. பியானா வந்து சொல்லும்போது வக்கரம் விற்கிறதுக்கு மாட்டிக்கிட்டா, அவள் சொன்னது வந்து போய் தான் ரீல்ஸாக பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, அதுக்கு ஓகே. அடுத்து மேட்ருக்கு வராங்க. அப்போ அந்த உள்ளே போய் சீக்ரெட் ரூமில் உள்ளே நடந்துச்சுல ஒரு விஷயம். அங்கே என்ன சொன்னாங்களாம், இந்த அம்மா பிரஜன் வந்து ஏன் இப்படியே இருக்கா, அவனுக்காக யோசிக்க மாட்டான், அந்த மாதிரி தான் சொன்னாங்களாம். அதை பற்றி பேசவே இல்லையா. இவ தான் ஊசி ஏற்றி விட்டு வியானா தான் திவ்யாவுக்கு வந்து இது பண்ணுங்க. அட்ட பாவி, வியானா அப்படியே சொன்னால் இவ தான் தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருந்தால் இது வரைக்கும் தெரியாது. ரம்யா தான் போன வாரம்னு சொன்னால் இந்த மாதிரி பிரஜன் வந்து உன்னை பற்றி இப்படி சாண்ட்ரா பற்றி பேசியிருக்கான்னு சொல்லி வியானா சொன்னது தான் அப்போ தான் தெரியுமே. அதுக்குள்ளேயும் இந்த அம்மா வந்து வியானா போட்டு அந்த அடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே திவ்யாவை இவங்க தான் வந்து விரட்டி விட்டது, வரவிடாமல் இது பண்ணது. அவங்க எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டாலும் இதுக்கு தான் வந்து மதிக்கவே இல்லை திவ்யாவை. இப்போ என்ன சொல்லுதுங்க, வியானா தான் ஊசி ஏற்றிட்டா, நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லையே, நீ எப்படி நினச்சியா அப்படின்றான் பிரஜனு. இல்லை இவளும் நினைக்கலன்றான். அப்போ அந்த பொசசிவ்னஸ்ன்ற வேர்டு எப்படி வந்துச்சு? நீ சொல்லாமல் இப்படி வியானா லூஸா போய் தனியாக போய் சொல்கிறதுக்கு உனக்கு அவளுக்கு பாசிட்டிவாக இருக்குன்ட்டு.
அப்படி ஒரு கேம் ஏன் ஆடுவாளடா? என்னடா லூசு போயலா? அப்போ எதுக்குடா நீ மூஞ்ச காட்டிட்டு இருக்க? திவ்யா கிட்ட நீ எதுக்கு மூஞ்ச காட்டின சான்றா? எப்படி மாட்டிட்டாங்க பாருங்க. தொக்கா மாட்டிட்டாங்க. தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் இப்போ விஜய் பிரதன் சொல்கிறான், இதை வந்து வியானா வந்து கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி திவ்யா கேட்டேன். நான் இருன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வரப்போ கேட்கலான்ட்டு. இப்போ சாண்ட்ரா வியானா திவ்யா பேசித்தானே ஆகணும். வாங்கடா திருவிழா இருக்கு உங்களுக்கு. வாழ்க்கை போச்சுடா, கர்மா வென்றுச்சுடா. விட்டுங்கடா. ஒரு பொண்ணை அடிச்சு ரெட் பார் அடிச்சிங்களா, புருஷனும் பொண்டாட்டி நிஜமாவே சொல்கிறேன். பாருங்கள் எப்படி போவீங்கன்னு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மக்களே மீண்டும் சொல்லுங்கள்.